நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே பெங்களூர் கிளம்புறது தான் என்னோடய பிளான். ஆனால் காலையில் எழுந்த உடனேயே வீட்டில் மோட்டர் ப்ராப்ளம், தண்ணி வரல, இப்படி பல இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு 10:30 மணிக்கு தான் நான் வீட்டில் இருந்தே கிளம்புனேன். வர்ற வழியில் ஹைவேஸில் தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தேன். இவ்வளோ பெரிய தோசை சாப்பிட்டேனான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இந்த தோசை அந்த ஹோட்டலில் ஒரு மாடலாக வச்சுருந்தாங்க. நிறைய டிஷ்ஷஸ் வந்து அங்கே ரேப் பண்ணிலாம் அங்கே வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்காக. பார்த்தோன்னே டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் நான் ஒரு ரவா தோசையும் காஃபியும் மட்டும்தான் குடித்தேன். வர்ற வழியில் ஒரு ஏரி மாதிரி, அந்த ஏரியில் தண்ணி நிறைஞ்சிருந்தது. அங்கே ஒரு பறவை நீச்சல் அடிச்சிட்டு இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அதை நிறுத்தி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி டிரைவிங் நானே பண்ணேன். கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் சர்ஜாப்பூர் வரைக்கும் வந்தேன். பெங்களூர் இல்லை, அண்ணனோட வீடு சர்ஜாப்பூரில் இருக்குது. அது வரைக்கும் ட்ரைவ் பண்ணிவிட்டு வரணும், நானே ட்ரைவ் பண்ணணுன்றது இன்றைக்கி என்னோடய பிளான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் ட்ரைவ். அந்த ட்ரைவை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறேனா, கம்ஃபர்டபுளாக பண்ணுறேனா, எனக்கு கிடி ஆகாமல் இருக்கா, நல்ல ஸ்பீடில் போகும்போது என்னால் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியுதா, இப்படி பல கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. அப்பா லாஸ்ட் வீக் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டார். ஐசியூலெலாம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தார். அப்போது என்னால் வர முடியல இங்கே அப்பா வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா அப்போ தான் என் டாட்டரோட எக்ஸாம்ஸ் இருந்தது, அவளோட கேம்பஸ் இன்டர்வியூ, அவளோட சேஃப்டி செக்யூரிட்டி, அவளுக்கான எக்ஸாம்ஸ், அவளோட நான் இருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. இப்படி பல விஷயங்கள் எனக்குள்ளார போயிட்டு இருந்தது. அப்பாவை வந்து பார்க்க முடியல. என் சிஸ்டர் தான் வந்து அப்பாவோட இருந்தா. அது ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. இன்றைக்கி நான் கிளம்புனப்போ பல்வேறு விதமான யோசனைகள், எப்படியும் அப்பாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். முன்னாடியே அப்பாட்ட சொன்னால் அவர் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவார். 10 தடவை எங்கே இருக்கன்னு சொல்லிட்டுன்ட்டு. அம்மா வந்து வர்ற வரைக்கும் நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அவருக்கு இப்போ ரொம்பவே உடம்பு முடியல. அந்த மாதிரி எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாதா. ஒரு மாதிரி அது எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு தெரியல. அப்பாவோட எனர்ஜி ஃபுல்லாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அவருக்கு காரிய வெறி ரொம்பவே உண்டு. காலையில் ஒரு விஷயம் நினச்சா உடனே செய்யணும்னு சொல்லுவார். அந்த வெறி ஃபுல்லாக என்கிட்ட அப்படியே வந்திருக்கு. எங்கள் வீட்டில் அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பாவை போய் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா எனக்கு ஏதாவது காரம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னார். திரும்ப வா காரில் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு ஹொசூர் வந்து A to Bயில் அவருக்கு தட்டையெல்லாம் கேட்டாருன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இப்போது 10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ பெங்களூர்லேருந்து தான் வரும்.